வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் ரூபாய் 3.62 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தினர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இனி வருவது விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்களின் நலம், முன்னேற்றம், ஒழுக்கம், போதை பழக்கம் இல்லாத இந்தியா ஆகியவற்றை வலியுறுத்தி நாடு முழுவதும் 75 இடங்களில் செப்டம்பர் 21ஆம் தேதி நமோ மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. அந்த வகையில் புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் புதுச்சேரியிலும் மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது. இதுகுறித்து பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வருண் முன்னிலையில் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் இன்று பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செப்டம்பர் 21ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நமோ மாரத்தான் நிகழ்ச்சியை பிரதமர் காணொலி மூலம் துவக்கி வைக்கிறார் என்றும், அதே தினத்தில் புதுச்சேரியிலும் பாஜக இளைஞரணி சார்பில் நமோ மாரத்தான் போட்டி நடைபெறவுள்ளது என கூறினார். இதில் சுமார் 3000 போட்டியாளர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் இந்த போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை வெளியிட்டனர். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக ஊடக தலைவர் நாகேஸ்வரன் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரும் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியுமான சூரியகாந்த் உத்தரவுப்படியும், புதுச்சேரி மாநில சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயல் தலைவரும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியுமான சுரேஷ்குமார் வழிகாட்டுதலின்படி தேசிய மக்கள் நீதிமன்றம் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நேற்று நடந்தது. இதேபோல் காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற வளாகத்திலும் மாஹே மற்றும் ஏனாம் நீதிமன்ற வளாகத்திலும் நடந்தது. புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் 16 அமர்வுகளும், சட்டப்பணிகள் ஆணையத்தில் 1 அமர்வும் தலைமை நீதிபதி ஆனந்த், சட்டப்பணிகள் ஆணைய உறுப்பினர் செயலர் அம்பிகா, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலர் ரமேஷ் தலைமையில் நடந்தது. மேலும் காரைக்காலில் 5 அமர்வுகளும், மாஹே ஏனாமில் தலா 1 அமர்வும் என 24 அமர்வுகள் செயல்படுத்தப்பட்டது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நேரடி வழக்குகள் 6000 எடுத்துக் கொள்ளப்பட்டு 1230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. இவற்றில் நீதிமன்ற நிலுவையில் இருந்த 1101 வழக்குகள் முடிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது. மலேசியா இந்திய நட்புறவு இயக்கம் சார்பில் நல்வாழ்வு நடைப்பயண பிரச்சாரம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு சுற்றுலா பயணிகளாக வருகை தந்த மலேசிய குடியுரிமை பெற்ற இந்திய வம்சாவளியினர் மற்றும் சீன வம்சாவளியினர் அடங்கிய குழுவினர் சுமார் 40 பேர், இந்தியாவை சேர்ந்த குழுவினர் சுமார் 60 பேர், மொத்தம் 100 பேர் இணைந்து இந்த நடைப்பயண பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். இந்த நடைப்பயணத்தை புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகிலிருந்து புறப்பட்டு நடைப்பயணமாக கடற்கரை சாலை, துய்மா வீதிகளில் சென்று மக்களின் நலன் மற்றும் நல்வாழ்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்தியாவுக்காக மலேசிய தூதரக தலைமை அலுவலர் சரவணகுமார் குமாரவாசகம், மலேசிய சுற்றுலா பயணிகள் குழுவின் தலைவர் தத்தோ சந்திரன், புதுவை முன்னாள் MLA இளங்கோ உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நோய் வராமல் தடுப்பது எப்படி, உணவு பழக்க வழக்கம் உள்ளிட்ட நலன் சார்ந்த பிரச்சாரங்களை இக்குழுவினர் முன்னெடுத்தனர்.
புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் ரூபாய் 3.62 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூரை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசினார். அதில் வங்கி கணக்கின் KYC-யை புதுப்பிக்க ATM கார்டு விவரங்களை கேட்டுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்தார். அதன்பின் அவரது வங்கியில் இருந்த 97,000 ரூபாய் மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் கோரிமேட்டை சேர்ந்த பெண் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து 1,04,165 ரூபாய் ஏமாந்தார். வம்புப்பட்டை சேர்ந்தவர் 57,100, அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 35,000, வில்லியனூரை சேர்ந்தவர் 38,000, முதலியார்பேட்டையை சேர்ந்த நபரிடம் 19,600 மற்றும் பெண் நபரிடம் இருந்து 11,418 என 7 பேர் 3,62,283 ரூபாயை இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதியான நெல்லித்தோப்பில் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் டிப்டாப் ஆசாமிகள் பைக் திருடும் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு அருள் படையாட்சி வீதியில் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டின் முன்பு விலை உயர்ந்த பைக் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது அந்த வழியை சென்ற 2 இளைஞர்கள் பைக்கை நோட்டமிட்டபடி சென்றனர். பின்னர் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து அவர்கள் இருசக்கர வாகனத்தை கள்ளசாவி கொண்டு திறந்து வாகனத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து வாகனத்தின் உரிமையாளர் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற இளைஞர்களை தேடி வருகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் உப்பனாறு அருகே உள்ள பகுதிகளில் மழைநீரை வெளியேற்றும் வகையில் ரூபாய் 37 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட மழைநீர் உறிஞ்சும் இயந்திரத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உப்பனாறு மழைநீர் வடிகால் வாய்க்காலை சுற்றியுள்ள பகுதிகளான குபேர் நகர், வாஞ்சிநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோணியர் கோவில் வீதி, அரசு குடியிருப்பு பகுதி, நேரு நகர், சகாய மாதா பாடசாலை வீதி, பாரதிதாசன் வீதி, பூங்குளம், கென்னடி நகர், சாரதி நகர், சாந்தி நகர், இளங்கோ நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மழைக்காலங்களில் உப்பனாறு வாய்க்காலில் மழைநீர் கரை புரண்டு ஓடுவதால் மேற்கண்ட மக்கள் வசிக்கும் பகுதிகளில் மழைநீர் அதிக அளவில் சூழ்ந்து கொள்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்து தங்களின் உடைமைகளையும் இழக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் தொடர் முயற்சியின் காரணமாக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 37 லட்சம் செலவில் முதல் கட்டமாக குபேர் நகர் பகுதியில் மழைநீர் உறிஞ்சும் இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மக்கள் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் தேர் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கலந்து கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிஸ்கெட், சமோசா, கேக் அடங்கிய உணவு தொகுப்புகளை வழங்கினார். அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆடம்பர தேர் பவனியொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான கிறிஸ்துவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்னர் திருப்பலி முடிந்து வெளியே வந்த கிறிஸ்துவர்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் ஆலய வளாகத்தில் கேக் மற்றும் இனிப்புகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆலய வழிபாட்டு தலத்திற்கு வந்த பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு கேக், சமோசா, பிஸ்கெட், கட்லட், ஒரு பேக்கேஜ் மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் தொகுதியான தலைவர் ராஜேந்திரன், அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், பாலு, மாவட்ட பிரதிநிதி குமரன், வார்டு துணை செயலாளர் அன்பு, MGR மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், செல்வம், வேலு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தினர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி விளையாட்டு வீரர்கள் நலசங்கம் சார்பில் விளையாட்டுத்துறையை செயல்படுத்த வேண்டும், விளையாட்டு வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் வலவன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், பொதுநல அமைப்பினர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வலவன், புதுச்சேரியில் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும், கடல் சார்ந்த பகுதியான முத்தியால்பேட்டை பகுதியில் ஒலிம்பிக் சங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட பீச் வாலிபால் உட்பட கடல் சார்ந்த விளையாட்டுகளை விளையாட அரங்கங்கள் ஏற்படுத்த வேண்டும் என கூறினார்.
மேலும் கட்டி முடிக்கப்பட்டுள்ள சர்வதேச நீச்சல் குளம், விளையாட்டு அரங்குகளை உடனடியாக திறக்காவிட்டால் விளையாட்டு வீரர்களை ஒன்று திரட்டி பந்த் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருள்மிகு ஸ்ரீ ஹரிஹர புத்திரர் சேவா சங்கம் சார்பில் அரும்பார்த்தபுரத்திலிருந்து கொம்பாக்கம் செல்லும் வழியில் TRTA அவென்யூ புதுமை நகரில் அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவிலில் கருங்கல்லாலான நிலப்படி வாசக்கால் வைக்கும் நிகழ்வு இன்று விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியையொட்டி காலை விக்னேஸ்வர பூஜை, நவக்கிரக பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, கருங்கல்லால் நிலப்படி சுத்தி பூஜை நடத்தப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான கருங்கல்லாலான வாசக்கால் நிறுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மஞ்சளால் செய்து வைக்கப்பட உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு பூஜை செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சங்க தலைவர் சுந்தரலட்சுமி நாராயணன், கௌரவ தலைவர் சம்பந்தம், பொதுச் செயலாளர் ஏழுமலை, ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆறுமுகம், சட்ட ஆலோசகர் கணேசன் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்ஷியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடந்தது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் ஆட்டிசம் சொசைட்டி மற்றும் டிஸ்லெக்ஷியா அசோசியேஷன் சார்பில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிலரங்கம் நடந்தது. பள்ளியின் தாளாளர் புவனா வாசுதேவன் தலைமை தாங்கினார். ஜிப்மர் முன்னாள் டீன் மகாதேவன் வாழ்த்தி பேசினார். ஜிப்மர் குழந்தை சிகிச்சை நிபுணர் பிரசன்னா வீடு முதல் பள்ளி என்ற தலைப்பில் சிறப்பு தேவைகள் கொண்ட குழந்தைகளின் உணர்ச்சி, தேவைகளை புரிந்து கொள்ளுதல், வீட்டிலேயே செய்யக்கூடிய கற்றல் செயல்முறைகள், கற்றல் நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மேலும் குழந்தைகள் படிப்பு மற்றும் எழுத்து பயிற்சியில் முன்னேறுவதற்காக வழிமுறைகளை எடுத்துரைத்தார். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மனநல டாக்டர் வித்யா பெற்றோரின் மனநலம், மன அழுத்தம் மேலாண்மை மற்றும் மனச்சோர்வை சமாளிப்பது குறித்தும் பயிற்சி அளித்தார். குழந்தைகளான வீட்டு தெரப்பி முறைகள், மன உணர்ச்சிகளின் தேவைகள், சீரான பயிற்சிகள், பெற்றோருக்கான மன அழுத்த கட்டுப்பாடு, தன்னலம் காக்கும் நடைமுறைகள், தியானம் மற்றும் மாணவர்களுக்கான எளிய வழிகாட்டல் செயல்முறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் நடைபெறவுள்ள மாரத்தான் போட்டியில் பங்கேற்க QR கோட் ஸ்கேனரை மாநில தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டனர். புதுச்சேரியில் நடந்த தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 1230 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டு 10,37,48,342 ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 7 பேரிடம் ரூபாய் 3.62 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். விளையாட்டு வீரர்களை புறக்கணிக்கும் புதுச்சேரி அரசை கண்டித்து விரைவில் பந்த் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விளையாட்டு வீரர்கள் நல சங்கத்தினர் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.